வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 20/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 8 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல்லாக புரியும். ப்ராசஸிங்லாம் நல்லா தான் இருக்குது. வித்ட்ராலாம் கண்டிப்பாக ஆகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குது. சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 22 ரூபா. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அதாவது அமௌண்ட் நின்றுச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹெல்ப் பண்ணுற ஆப்ஷனில் நீங்கள் அமௌண்ட் நின்னதை கேன்சல் ஆகிடுச்சு, நின்றுச்சு, ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து இல்லை லேட் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஹெல்ப் பண்ணுற ஆப்ஷனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கேம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. நிறையா ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. நிறைய இது கொடுக்குறாங்க உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம். அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கன்பா, கட்டாயம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், 19/12/2023 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 237. இந்த 237க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு 237. இதில் வந்து 3 7 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்கு. இங்கே 7 3ன்ற செட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 7 வந்திருக்கு. மாற்றி கொடுத்துருந்தோம்னா அதில் ஒரு வினிங் கிடச்சிருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 7 1 3ன்ற பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 3ன்ற பாக்ஸில் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு சூப்பராக பிசி வந்து ஒரு 2 பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 7ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குது. 1 மணியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக நம்மளுக்கு மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ணியிருக்க சொல்லியிருக்கோம். நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்போதுமே ஆல் போர்டு தான் மெயினாக வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து பாஸ் ஆகிட்டுருக்கு நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த 2 செட்டு எதுவும் வினிங் தரல, எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 3 7 1. இந்த 3 7 1க்கு நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கலன்னு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. நான் 6ஆம் நம்பர் உள்ளே வரும்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பர் வரல. 6ஆம் நம்பருக்கு பவர் நம்பர் தான் உள்ளே வந்திருக்கு. நம்மளுக்கு 0 6 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா ஏமாற்றிடுச்சு. நம்மளுக்கு 1ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் 3 7 அதில் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடைக்கல, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 7 8 1. இந்த 7 8 1க்கு பார்த்திங்கன்னா 1 8 நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ரெண்டுமே ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருக்கு. நம்மளுக்கு போர்டில் டியரை பொறுத்த வரைக்கும் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போர்டு வைஸாக நம்மளுக்கு மாறி வருது. இதில் பார்த்திங்கன்னா 7 8 1ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க 1 8 8 1ன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 2 செட்டில் சூப்பராகவே நம்மளுக்கு இன்றைக்கி பிசி வந்து சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்குன்பா. 2 செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 8 1 இந்த 2 பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 1 8 1 8 வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இந்த 2ஆம் நம்பருக்கு பவர் நம்பர்
கரெக்டாக 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு. இது மட்டும் நம்மளுக்கு அப்படியே 2ஆம் நம்பராக வந்திருந்ததுன்னா சூப்பராக இதில் வந்து ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு. இந்த 2 பாக்ஸுமே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நண்பா. இதுலேயும் பிசி அதுலேயும் பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 8 1 8 இங்கேயும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம். அந்த 2 பாக்ஸுமே நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு, நம்மளுக்கு ஆல்போர்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். 8 மணிக்கு வந்து நம்மளுக்கு ஏமாற்றிட்டே இருந்தது. நம்ம வேறு கெஸிங் எடுத்துகிட்டே இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று சொல்லியிருந்தோம் 8-1 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வந்திருக்குன்பா. நல்ல ஒரு மாசாக சூப்பரான வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 நம்பரும் பாஸ் ஆகுறது. நம்மளுக்கு வந்து டியரை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் மிஸ் ஆகிட்டே இருந்தது. நம்ம வந்து அப்படி இப்படின்னு எடுத்து நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்து நம்ம இப்போ ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது எத்தனை நாளைக்கு வின்னிங் கொடுக்குதுன்னு தெரில. நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இப்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணிக்கு இன்றைக்கி பாஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 நாள் வின்னிங் கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம் நம்ப எப்படி வருதுன்னு தெரியல. இந்த 8-1 நீங்கள் 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தாலும் ஆல் போல் நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்கலாம். 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தாலும் 1ஆம் நம்பர் வெற்றி எடுத்திருக்கலாம். இல்லை 2 நம்பரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 2 நம்பருமே நீங்கள் எடுத்திருக்கலாம். 2 நம்பருமே சேர்ந்து வந்திருக்கு. சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான். டியரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வெற்றி கிடச்சிட்ருக்கு. நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரியல. பார்க்கலாம் நண்பா. நாளைக்கும் ட்ரிக்கெலாம் நம்ம மாற்றி தான் எடுத்திருக்கோம். 6 மணிக்கும் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம வந்து வேறு ட்ரிக் எடுத்திருக்கோம். பார்க்கலாம் நண்பா. சரி வாங்க 20-12-2023க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பார்க்கலாம் வாங்க. 20-12-2023க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-5-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8-2. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். எனக்கு இந்த டியரில் போர்டு வைஸாக உட்காராதனால நான் பார்த்தீங்கன்னா 3 நம்பராக இன்றைக்கி கொடுத்துருக்கேன். எனக்கு 3 நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் 3 நம்பரை கொடுத்துருக்கேன். பார்க்கலான்பா. நாளைக்கு ஒரு நாள் கொடுக்குறேன். கரெக்டாக நம்மளுக்கு போர்டு வைஸாக அப்படி கொடுத்தாலாச்சும் போர்டு வைஸாக உட்காந்துச்சுன்னா பார்க்கலாம். இல்லைனா 2 நம்பரே கொடுக்குறேன், இல்லைனா ஒரு நம்பரே கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்படியும் போர்டு மாதிரி வந்துச்சுனாலும் நம்ம ஒரு 3 நம்பரு எனக்கு தெரிகிற ஒரு 3 நம்பரை வந்து நான் ஏபிசியில் வந்து கொடுக்குறேன். அது போர்டு வைஸாக மாறி வந்தாலும் சரி, கரெக்டாக வந்தாலும் சரி, நான் வந்து ஒரு நம்பரும் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை 3 நம்பரில் இப்படி கொடுக்குறதுல நம்மளுக்கு போர்டு வைஸாக கரெக்டாக உட்காந்தது அப்படின்னா நாளைக்கும் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். நம்மளுக்கு உட்காந்துச்சுன்னா ஓகே, உட்காரல அப்படின்னா நான் 3 நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ட்ரை பண்ணுறேன்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1-8-1-4-1-0-1-2-4-8-2-8-2-0-2-7-4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 4-2-2-4ன்னு வரலாம், 4-8-8-4ன்னு வரலாம், 1-4-4-1ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் பாருங்கள். 1-4-8, 1-4-2, 1-8-2, 1-0-4, 5-4-8, 7-4-8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1-0-4, 1-4-8. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் பாருங்கள் 4-1. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்பா. நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 10 கெஸ்ஸிங் எழுதி எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 கெஸ்ஸிங் எடுத்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். 1 மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம்பா எப்படி வருதுன்னு தெரில. நம்மளுக்கு இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன். 4-1 2 நம்பர் வரலாம், 2ல் இல்லாட்டி ஒரு நம்பர் வரலாம். 2மே வேறு கெஸ்ஸிங்கில் கிடச்சது. 2 நம்பரும் வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-2-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-5-3. அடுத்து பார்த்துருக்கீங்க ஏசிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 6-5-6-3, 2-6-2-4, 2-5-2-3, 4-5-4-3-9-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 6-4-4-6ன்னு வரலாம், 6-2-2-6ன்னு வரலாம், 6-3-3-6ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் பாருங்கள். 2-6-5, 2-6-3, 4-6-5, 4-6-3, 9-6-3, 9-6-4. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2-6-3, 4-6-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. 6 மணிக்கு
ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 3 6 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 4 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 9 2. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 9 4 9 7 9 3 9 0 9 2 6 0 6 9 6 2 4 2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 9 2 2 9 வரலாம், 9 0 0 9 வரலாம், 9 4 4 9 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 7 0 9 4 0 9 4 2 9 3 2 6 3 9 6 4 2. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 9 4 2 6 3 9. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 9. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். ஆல்போர்டை வந்து மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்கம்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. 6 மணிக்கும் சரி, 6 மணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிருக்கு. 6 3 2ல் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பரும் வரலான்பா. இதுவும் பார்த்தீங்கன்னா புது கெஸ்ஸிங் எடுத்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எப்படி வருதுன்னு தெரில. ஏன்னா நம்மளுக்கு வந்து 6 மணிக்கு வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருக்கு இன்றைக்கி. அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில. நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் 6 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு, நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே வேறு கெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிருக்கு. 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 நம்பர், இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வரலாம். அப்படி இல்லை உங்கள் கெஸ்ஸிங்கில் 2ஆம் நம்பர் இருந்தால் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் 9ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பாக்ஸ் 2ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.